உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கிண்டியில் 118 ஏக்கர் நிலப்பரப்பில் பூங்கா அமைக்கப்படும் என்று அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்போம். பாஸ்கர், 118 ஏக்கர் சென்னை கிண்டியில் ஏற்கனவே இந்த இடம் என்னவாக இருந்தது? தமிழக அரசு தற்பொழுது என்ன சொல்லி இருக்கிறார்கள் இந்த அரசாணை? சென்னை கிண்டி ரேஸ் கிளப் தமிழக அரசு குத்தகைக்கு நிலம் கொடுத்திருந்தார்கள். அந்த நிலம் குத்தகை கொடுத்த தமிழக அரசு அந்த நிலத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதன் காரணமாக ஏற்கனவே அந்த தனியார் நிறுவனத்துக்கு கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அந்த குத்தகையை ரத்து செய்து தமிழக அரசின் சார்பாக ஒரு சிறந்த பூங்கா, பசுமை வழி, பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கார்கள். இதன் காரணமாக கிண்டி ரேஸ் கிளப்புக்கு தமிழக அரசு குத்தகை வழங்கிய அந்த நிலத்தை மீட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த உள்ளார்கள் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கிண்டி ரேஸ் கிளப் இருந்த இடத்துல குதிரை பந்தயமெல்லாம் நடைபெறக்கூடிய அந்த இடத்துல 118 ஏக்கர் பரப்பளவுல தோட்டக்கலைத்துறையின் சார்பாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பூங்கா அமைக்க உள்ளார்கள். பசுமை வழி பூங்காவாகவும் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு விதமான அங்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு உண்டான பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டுதான் 48 கோடி ரூபாய் என்பது அதற்காக தேவைப்படுகிறது. அதற்கான நிதியும் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை தோட்டக்கலைத்துறை சார்பாக அத்துறைக்கு அந்த நிலமாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டு இந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பூங்கா அமைக்கப்படும் போது பொதுமக்கள் எளிதாக அங்க பல்வேறு விதமான உடற்பயிற்சி, அதே போல நடைப்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். அந்த இடங்களுக்கு சென்று பூங்காக்களுக்கு சென்று தங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளலாம். இதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரேஸ்கோர்ஸ் இருந்த இடத்துல, குதிரை பந்தயம் நடைபெற்றக்கூடிய இடத்துல பொழுதுபோக்கு பூங்கா ஒன்று அமைப்பதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த இடத்துல பசுமை தலைமைச் செயலகம் ஒன்று கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த அறிவிப்பு என்பது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தோட்டக்கலையின் துறை சார்பாக இது போன்ற பூங்கா ஒன்று இது ஏற்கனவே இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஊட்டியில இருக்கக்கூடிய பூங்கா, அதே போல கத்தீட்ரல் சாலையில தோட்டக்கலை துறை சார்பாக அமைக்கப்படக்கூடிய பூங்கா போல ஒரு மிக பிரம்மாண்ட வகையில கிண்டியில மிகப்பெரிய பூங்கா அமைக்கப்படும் அப்படிங்கிறதா தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக கிண்டியில 118 ஏக்கர் பரப்பளவுல தோட்டக்கலைத்துறை சார்பாக இந்த பூங்கா என்பது அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை தமிழக அரசு தற்போது தொடங்கியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.